என் பேர் விஜயலட்சுமி. நான் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி டிபார்ட்மெண்ட்டில் படிக்கிறேன். நான் பிஃபார்ம் படிக்கிறேன், 2025 பேட்ச். இப்போ நான் வந்து ஸ்கெலிட்டல் மசில் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு போன், இது ஸ்கெலிட்டல் மசில். இப்போ இந்த ஸ்கெலிட்டல் போனில் இருக்கிற ஸ்கெலிட்டல் மசிலில் ஒரு பர்டிகுலரான இடம் மட்டும் எடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது ஒரு போன். இந்த போன்லேருந்து நான் ஒரு கொஞ்சம் இடத்த மட்டும் ஸ்கெலிட்டல் மசில் எடுத்துக்கிறேன். இந்த ஸ்கெலிட்டல் மசிலை எடுத்துருக்கிறதுல டாப் லேயர் வந்து எபிமைசியம், இதுக்குள்ளே இருக்கிறது வந்து பெரிமைசியம். இப்போ இந்த பெரிமைசியத்திலிருந்து நான் ஒரு பர்டிகுலர் இடம் மட்டும் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு போன்லேருந்து இங்கே ஜாயிண்ட் ஆகி ஸ்கெலிட்டல் மசில் வர இடத்துக்கு பேர் டெண்டான். இப்போ நான் பெரிமைசியம் தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பெரிமைசியத்துக்கு உள்ளே இருக்கிறது வந்து ஃப்ளாசிக்கல். இப்போ இந்த ஃப்ளாசிக்கல் இருந்து ஒரு பர்டிகுலர் இடம் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ இது ஃபுல்லாகவே ஃப்ளாசிக்கல் தான். இப்போ ஃப்ளாசிக்கலுக்குள்ளே இந்த டாட்டாக இருக்கிறது வந்து மயோஃபிப்ரல். இந்த ஃப்ளாசிக்கல், இது ஃபுல்லாக ஃப்ளாசிக்கல்லேருந்து ஒரு மெயினான பர்டிகுலர் இடம் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். இந்த ஃப்ளாசிக்கலுக்குள்ளே டாட்டாக இருக்கிற பிளேஸ் வந்து மயோஃபிப்ரல். இப்போ நான் இந்த மயோஃபிப்ரல் இருந்து ஒரு பிளேஸ் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மயோஃபிப்ரலுக்குள்ளே டாட்டாக இருக்கிறது வந்து மசில் ஃபைபர். இப்போ நான் இங்கே மசில் ஃபைபர் எடுத்துக்கிட்டேன்னா, இப்போ இந்த மசில் ஃபைபரில் பர்டிகுலராக இந்த இடம் மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ நான் இந்த மசில் ஃபைபர்லேருந்து எடுத்துருக்கிறேன்ல, அதில் இந்த பிளேஸ் வந்து சாக்ரோபிளாசம். இது சாக்ரோபிளாசம். இது சாக்ரோபிளாசத்தில் மேல் இருக்கிற இடத்துல வந்து நியூக்ளியஸ் இருக்கும். இதுலேயே பிளட் வெசல்ஸ் இருக்கும். நம்ம இந்த சாக்ரோபிளாசம் பார்த்தோம்ல, இது சாக்ரோபிளாசத்துலேயே சாக்ரோலிம்பான்னு ஒன்று இருக்கும். இப்போ நம்ம இந்த சாக்ரோபிளாசம் மட்டும் தனியாக எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதில் என்னென்ன இருக்குன்னு. இது சாக்ரோபிளாசம், அதை மட்டும் எடுத்துருக்கிறேன். இதில் வந்து இந்தமாரி ஜட்டாக போடுறது வந்து இசட் லைன்னு சொல்லுவாங்க. இதில் ஆக்டின் மயோசின்னு 2 இருக்குது. இது வந்து ஆக்டின், இது வந்து மயோசின். நாம் சாக்ரோபிளாசத்துலேருந்து எடுத்து அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது மட்டும் காட்டியிருக்கிறோம். இந்த ஜட்டாக வர லைன் வந்து இசட் லைனுன்னு சொல்லுவாங்க. இதில் மயோசினும் ஆக்டினும் 2 இருக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் ஒன்று பார்க்கலாம். இப்போ சார்கோபிளாசத்தோடு முடிச்சிருக்கோம். இந்த சார்கோபிளாசத்தில் ஒன்று எடுத்து அதில் என்னென்ன இருக்குதுன்னு இப்போ பார்க்கலாம். சார்கோபிளாசத்தில் மொத்தம் 2 வகை இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து திக் ஃபிலமெண்ட், நெக்ஸ்ட்டு வந்து தின் ஃபிலமெண்ட். அந்த சார்கோபிளாஸ்ட் ஒன்றை மட்டும் எடுத்து அதில் எது திக் ஃபிலமெண்ட் தின் ஃபிலமெண்ட்டுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த ஜட் மாரி போகிறது வந்து இசட் லைன் சொல்லுவாங்க. இந்த சாக்ரோபிளாசம் ஒரு நிதி எடுத்தது வந்து 2ஆக பிரிப்பாங்க. இந்த 2ஆக பிரித்ததுக்கு வந்து எம் லைனுன்னு சொல்லுவாங்க. இந்த எம் லைனில் இதிலிருந்து இது வரைக்கும் ஐ லைனும், இதிலிருந்து இது வரைக்கும் ஹெச் லைனும், இதிலிருந்து இது வரைக்கும் ஐ லைனுன்னு சொல்லுவாங்க. இந்த ஐ லைனுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அது வந்து இசட் ஜோனுன்னு சொல்லுவாங்க. இது இப்போ தனித்தனி ஹெச் லைன் ஐ லைன் பிரிச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து ஏ பேண்டுன்னு சொல்லுவாங்க. இதில் தின் ஃபிலமெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா ஆக்டின்.
இந்த ஆக்டின் தான் இதில் தின் ஃபிலமெண்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா மயோசின் விட இது லேசாக இருக்கும், அதனால் இது வந்து தின் ஃபிலமெண்ட்னு சொல்கிறாங்க. அதேமாரி திக் ஃபிலமெண்ட் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மயோசின் சொல்லுவாங்க. ஏன்னா இதில் ஆக்டினோட மயோசினோட அடர்த்தியும் சரி இதுவும் சரி பெருசாக இருக்கும். இப்போ நமக்கு தின் ஃபிலமெண்ட்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, திக் ஃபிலமெண்ட்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஃபிலமெண்ட்னா என்னன்னு பார்க்கலாம். இது ஃபிலமெண்ட். இதில் வந்து இதை வந்து தின் ஃபிலமெண்ட்னு சொல்லுவாங்க, ஆக்டின் அதாவது. இப்போ நாம் இந்தமாரி ஒன்று போட்ட தெரியுமா, இதை வந்து திக் ஃபிலமெண்ட். இந்த ஃபிலமெண்ட்டில் நடுவில் ஒரு செயின் மாதிரி அமைப்பு வரும். இதை வந்து எம் லைன்னு சொல்லுவாங்க. சாக்ரோபிளாசம்க்கு என்ன பார்த்தோமோ அதுலேருந்து தான் ஃபிலமெண்ட்டுன்னு எடுத்திருக்கோம். சாக்ரோபிளாஸ்டில் இருக்கிற மாரி இங்கேயும் ஐ லைன், இது ஹெச் லைன், அதேமாரி இதுவும் ஐ லைன். ஐ லைனுக்கு இன்னொரு பேர் வந்து இசட் ஜோன். இப்போ ஐ லைன், ஹெச் லைன், இசட் ஜோன் இது எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கிறது வந்து ஏ பேண்ட். எல்லாத்தையும் கவர் பண்ண மாரி இருக்கும். இப்போ நம்ம ஃபிலமெண்ட்டில் தின் ஃபிலமெண்ட் என்னன்னு பார்த்தோம், திக் ஃபிலமெண்ட் என்னன்னு பார்த்தோம். இதில் திக் ஃபிலமெண்ட் வந்து மயோசின். இப்போ நம்ம மயோசின்னா எப்படி இருக்கும், ஆக்டின்னா எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இப்போ நான் மயோசின்லேருந்து ஒரு பார்ட்டை மட்டும் எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் மயோசின்லேருந்து ஒரு பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் எடுத்திருக்கேன். இதில் இது வந்து மயோசின், இது வால் மாரி இருக்கிற பகுதி வந்து மயோசின் டெயில்னு சொல்லுவாங்க. இதை வந்து மயோசின் ஹெட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம மயோசின் ஹெட்லேருந்து எடுக்கிறோம், அதுக்கு பேர் வந்து ஆக்டின் பைண்டிங் சைட். அப்புறம் இதுக்கு பேர் வந்து ஏடிபி பைண்டிங் சைட். இப்போ நம்ம இதில் வந்து மயோசின் மட்டும் தனியாக எடுத்திருக்கோம். அதில் இந்த வால் பகுதி இருக்கிறது வந்து மயோசின் டைலு, அதில் ஹெட்டு தலை இருக்கிறது வந்து மயோசின் ஹெட்டு, இதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ஆக்டின் பைண்டிங் சைட், அதுக்கு கீழே இருக்கிறது வந்து ஏடிபி பைண்டிங் சைட்டு, அடினோசைன் ட்ரைபாஸ்பேட் பைண்டிங் சைட்டுன்னு சொல்லுவாங்க ஏடிபியை. இப்போ நாம் ஆக்டின் எடுக்கலாம், தின் ஃபிலமெண்ட் எடுக்கலாம். இப்போ நான் ஆக்டினில் ஒரு பர்டிகுலர் பேஸ் மட்டும் எடுக்கிறேன். இந்த ஆக்டின் எப்பயுமே ஒரு டிஎன்ஏவோட அமைப்பில் தான் இருக்கும். ட்ரோபோனின். அதே இந்த டிஎன்ஏ அமைப்புடைய இந்த பகுதி வந்து ட்ரோபோமயோசின் சொல்லுவாங்க. அதுக்குள்ளே இருக்கிறது வந்து மயோசின் பைண்டிங் சைட், அதுக்கு வெளியே இருக்கிற இந்த லேயர் வந்து ட்ரோபோனின். டிஎன்ஏ மாரி அமைப்பு இருக்கிறது இது வந்து ட்ரோபோமயோசின். இப்போ நம்ம அனாட்டமி ஸ்கெலிட்டல் மசில் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.